ஓபிஎஸ் தலைமையில் இயங்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறான். இன்னைக்கு கழகம் ஒன்றிணைய வேண்டும், கழகத்தில் பிரிந்து சென்றவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த இயக்கத்தை வெற்றி பெற வேண்டும், 2026 வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். நிச்சயமாக கண்டிப்பாக இன்னும் ஒரு 15 நாளைக்குள்ள அனைவரும் இணைந்து ஒன்றிணைய வேண்டும் என்ற மனநிலையில் உள்ள அனைவரும் இணைந்து சந்தித்து இந்த இயக்கத்தை ஒன்றிணைப்பார்கள் என்ற நம்பிக்கை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு எங்களுக்கு இருக்குது. அதற்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். இன்னைக்கு மாவட்டம் வாரியாக வந்திருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய நிலைப்பாடுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம், உறுதுணையாக நிற்போம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா இவெல்லாம் இதிலிருந்து பிரிஞ்சிருந்தவர்களா சசிகலா அம்மா, அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் டிடிவி அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்று சேர்ந்து பேசி இது பண்ணி இந்த இயக்கத்தை ஒன்று சேர்த்து முதலமைச்சர் என்பதனால் தொண்டர்களை உரிமையை காப்பாற்ற வேண்டும், தொண்டர்களுடைய மனநிலையை புரிந்து அடுத்த இயக்கம் 2026 ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட எடுக்கிறா சொல்லியிருக்காங்க. அது நடக்கும். அடுத்த ஏதாவது சந்திப்புகள் ஏதாவது இருக்கா? ஓபிஎஸ் அவர்களை சசிகலா கண்டிப்பா அண்ணன் சந்திப்பா எப்ப சந்திக்கிறதா சொல்லி எப்ப சந்திக்கிறோம் சொல்லல, கண்டிப்பா சந்திக்கிறோம் சொல்லியிருக்கா. சந்திச்சு இந்த ஒன்றிணைக்கான என்ன நடவடிக்கைன்னு உச்சகட்டமா அந்த நடவடிக்கையை சந்திப்பேன். அது ஒரு தொண்டராக இருந்தா கூட பார்த்து ஒரு தொண்டரால அந்த இயக்கம் ஒன்று சேரணும், அந்த தொண்டரை நான் போய் பார்க்க தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நடவடிக்கை இருக்கு. இவ்வளவுக்கு ஒரு எல்லோருமே நான் மட்டும் இருந்தா போதும், இந்த இன்னைக்கு நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா நான் இருந்தா போதும், கட்சியில தன்னோட சின்ன இருந்தா போதும், நமக்கு சீட்டு கிடைச்சாங்க நிலைப்பாட்டில் ஒரு பெரிய அம்மாவோட காலத்துல இருந்து தலைவர் காலத்துல இருந்து தொடர்ந்து வெற்றியை கண்டிருக்கான செங்கோட்டையன் முடிவு எடுத்திருக்காருன்னா அவருக்கு தான் தெரியும் இந்த தொண்டரோட மனநிலை, கடைக்கோடி தொண்டருடைய மனநிலையை புரிஞ்சு அவர் என்ன பண்ணாலும் சரி இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்கணும், இந்த இயக்கத்தில் பிரிஞ்சிடணும், 2026 ஆட்சி கட்டில் அமரணும் நினைச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த இயக்கத்துக்காக அனைவரையும் ஒன்றிணைச்சு நம்ம 2026 ஆட்சி கட்டில் அமர்ந்து தொண்டர்களுக்கு மனநிலையை புரிந்து செயல்படணும்னு அவர் எடுத்திருக்க முடிவு வரவேற்கிறேன். இந்த முடிவை யார் பெரும்பாலும் சீக்கிரம் எடுக்க மாட்டார், அண்ணன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவர் அண்ணன் ஓபிஎஸ், டிடிவி, அம்மா சசிகலாமா இன்னும் பிரிந்து சென்றவர்களா ஒன்றிணைத்து கட்சியை 2026 ஆட்சி கொண்டு வர முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்து இபிஎஸ் அவர்கள் பொதுவாக இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் நீக்கியிருக்காருல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அவர் செங்கோட்டையனை மட்டும் நீக்கல, இன்னும் இருக்கிற பூரா நீக்கிட்டு அவர் மட்டும் தான் அந்த இயக்கத்தில் இருப்பார். அதிமுக இயக்கம் மொத்தம் நீக்கிட்டு இங்கிட்டு தான் வரலாம், பொதுக்குழு உறுப்பினர் அத்தனை பேர் நீக்கிட்டு அவர் மட்டும் தானே இருக்கணும். அவர் மட்டும் இருந்து என்ன பண்றது? அவர் என்ன நினைக்கிறார், திமுக அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருந்தா போதும், முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஜெயிச்சிருவா, ஒரு 30 எம்எல்ஏ வரும், அவங்களை வச்சு நம்ம எதிர்க்கட்சி தலைவராக ஓட்டிடுவோம். அதே அவருக்கு என்னென்ன கிடைக்க வேண்டிய கிடைக்கிறது இருக்கு, திராவிட முன்னேற்றத்துக்குள்ள தொடர்பில் இருக்கிறார்கள், அந்த தொடர்பு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறாரு. அந்த மனநிலை தொண்டர்கள் முறியடிச்சிருவாங்க. ஆனால் செங்கோட்டை மூலியமா இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. வேல்முருகன், திருமாவளவன் போன்றவர்களாம், அதாவது நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்றவரெல்லாம் செங்கோட்டையனை சந்திக்க காரணம் என்ன? அதிமுக கபலீகரம் செய்யறது தான் அவங்களோட இது கொள்கை. அதிமுகவை கபலீகரம் செய்யறது தான் பாஜகவோட திட்டம். அதுக்கு தான் செங்கோட்டையன் உடந்தையா இருக்காரு அப்படின்னு வேல்முருகன் திருமாவளவன் கட்சியில் உள்ளவங்க என்னென்ன இதுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும். யாரும் என் அதிமுக கபலீகரம் பண்ண முடியாது. ஒரு நடுவர்கிற முறையில மத்தியில் ஆள்றாங்க, மாநிலத்தில் நம்ம கட்சி இருக்குது, அதுக்கு கூட்டணி கட்சி ஏற்கனவே பயணம் பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா பாரதிய ஜனதா, அது நல்லதாக தான் செய்வாங்க. யாரும் எந்த கட்சியை கபலீகரம் பண்ண முடியாது. அதுக்கு யாரும் செங்கோட்டையனும் மற்றவர்களும் ஒத்து போவோம், யாருமே ஒத்து போக மாட்டாங்க. ஒருத்தர் சொல்றாங்கன்னா கேட்டுக்கிற நம்ம இருக்கிறோம். இல்ல, எதுக்கு இந்த கேள்வி வருதுன்னா, உட்கட்சி பூசல்ல நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லி டெல்லி தலைமையில சொல்லியிருக்காங்க. திடீர்னு இப்ப செங்கோட்டையன் அவர்களை அழைத்து சந்திக்கக்கூடிய காரணம் என்ன? அதுக்காக என்டிஏ கூட்டிலிருந்து ஒவ்வொருத்தர விலகுறாங்க. அப்ப விலகும் போது உட்கட்சியா இருந்தாலும் கூட்டணி கட்சியில நம்ம சரி பண்ணி விடுறதானே. இப்ப அங்காளி பங்காளின் பக்கத்துல இருக்கானா, நம்ம அடுத்த குடும்பத்தை தலையிட மாட்டோம், பக்கத்துல தண்டடிச்சு கொலை செஞ்சுக்கிட்டு பண்ணும்போது பாதி தடுக்கிறது தானே. அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லி கட்சியை இணைக்கிறதுக்கான வழிபாடு அவங்களும் உறுதுணையா இருப்பான்னு நம்புறோம். அது தப்பு கிடையாது. பேர் போட்டு சொல்லிடுறோம். நான் KR அசோகன், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு குழு, அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் இயங்குகிறோம்.